நம்ம இந்தியாவில் தண்ணீர் பஞ்சம் வட மாநிலங்கள்லாம் ரொம்பவும் தலைவிரிச்சாடுது. அந்த பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கக்கூடிய வயசில் பிள்ளைங்க போயிட்டு இது கேனு தண்ணி எடுத்துகிட்டு வரானுங்க. அதான் ஒரு செய்தி வந்திருக்குது. மகா கும்பமேளா என்ற பெயரில் பிரயாக்ராஜில் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்ட போதிலும் மக்கள் இன்னும் சொட்டு சொட்டாக தண்ணீருக்காக தாகத்துடன் காத்திருக்கிறார்கள். பாஜக ஆட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் என்பதன் அர்த்தம் இதுதான். தண்ணீரை ஏற்பாடு செய்வதில் முழு வாழ்க்கையும் வீணாக சிதைக்கப்படுகிறது. லக்னோவிலிருந்து டெல்லி வரை ஊழல் என்னும் குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் சென்றடையவில்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் தனது பதிவில் போட்டிருக்கிறார். அங்கே பாருங்கள், படிக்கக்கூடிய வயசில் அந்த பசங்க தண்ணியை வந்து வயசு 5 வயசு இருக்கும், 4 வயசு இருக்கும், அவன் தூக்கக்கூடிய அவனால் தூக்க முடியல. அதேமாதிரி குடும்ப பெண்கள் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்கள். இவர்கள் வந்து தண்ணீருக்காக இப்படி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் அலைஞ்சு அங்கே தண்ணியை சேகரிச்சுட்டு வந்தாக்க அவர்கள் வந்து அடுத்தாப்பில் வேறு என்ன வேலைகள் செய்ய முடியும்? இது வந்து முன்னாடி பாலச்சந்தரோட படம் தண்ணீர் படம் எடுத்தார்ல, அதை பார்க்குறது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிலைமை நம்ம வட மாநிலங்களில், தமிழ்நாட்டில் பரவாயில்ல, ஓரளவு ஜீவ நதிகள் வரிசையாக இருக்கிறதுனால ஓரளவு நம்மளால் தண்ணீர் பஞ்சங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். அதில் தஞ்சை மாவட்டம் அந்த தண்ணீர் பஞ்சத்தையே பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரியான மக்கள் வந்து இந்த அளவு அலைஞ்சு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து, அதாவது வசதியாக இருக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை, ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பாவம். அங்கே பாருங்கள், அடுத்தாப்பில் அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது ஊபி, இது வந்து குஜராத்தில் உள்ள ஒரு கிணத்துல அந்த பெண்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க. குஜராத்தின் வால்சாத் பகுதி மக்கள் கடுமையான தண்ணீர் நெருக்கடியுடன் போராடி வருகின்றனர். அன்றாட தேவைகளுக்காக தண்ணீர் எடுப்பதற்காக அப்பகுதி மக்கள் 45 அடிக்கு மேலான ஆழமுள்ள கிணறுக்குள் கயிறுகளை பயன்படுத்தி இறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்தியாவின் குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் நிலவும் கடுமையான தண்ணீர் நெருக்கடிக்கு மத்தியில் அப்பகுதி மக்கள் சுமார் 45 அடி ஆழமுள்ள கிணற்றிலிருந்து கயிறுகளை பயன்படுத்தி தண்ணீர் எடுப்பதை இந்த காணொளி காட்டுகிறது. தற்போது நிலவி வரும் கோடைக்கால தண்ணீர் பற்றாக்குறையின் போது 2026ஆம் ஆண்டு மே மாதம் இது சமீபத்தில் படமாக்கப்பட்டது என NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் பிற ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது நம்ம மோடி 56 இன்ச்சு மோடி வந்து தன்னுடைய மாநிலம் குஜராத்து அள்ளி பணத்தெல்லாம் எல்லா திட்டங்களும் வந்து குஜராத்துக்கு தான் போகுது. ஆனால் மக்களுடைய அன்றாட தேவையான தண்ணீர் தேவையை அவரால் பூர்த்தி பண்ண முடியல. அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ பணமெல்லாம் எங்கே போகுது? நம்ம வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கோடியாக அள்ளி குஜராத்துக்கு தான் கொடுக்குறாரு, ஊபிக்கு கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, அந்த பொண்ணு வந்து அந்த கிணத்துல கரணம்னா மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கிணத்துல அந்த பொண்ணு இறங்குது. எதுக்காக? ஒரு தண்ணிக்காக, வெறும் தண்ணிக்காக தான். இந்த பாருங்க, அந்த தண்ணியை வந்து எடுத்து, அதுவும் மோசமான தண்ணி, அதெல்லாம் ஓப்பன் பிளேஸ். அது அந்த தண்ணியை வந்து அந்த அளவு சுகாதாரமான தண்ணியும் கிடையாது. அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கே போட்டி ஒவ்வொருத்தங்களுக்கும். அங்கிருந்து வந்து அந்த மக்கள் வந்து தண்ணீருக்காக அல்லாடுறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம தஞ்சை மாவட்டம் மற்றவர்கள்லாம் வந்து தண்ணீரை வந்து ஓவராக வேஸ்ட் ஆகுறோம்ல, அவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்து திருந்தணும். தண்ணீரை வந்து நம்ம இந்த அளவு சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பாடம் படிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் இந்த தண்ணியை வந்து மேலே ஏற்றி அதுக்காக லைனில் நிற்கிறாங்க பாருங்க, காத்துக்கிட்டு குடமா தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இது ஒன்றா. அடுத்தாப்புல இதுவும் பாருங்க, தண்ணி ஏற்றி மேலே ஏற்றியாவது. இவருடைய இப்போ வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? எங்கே போய் வேலை செய்வாங்க? வேலைக்கு போகிறதுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடும். வேலைக்கு போனால் தண்ணி கிடைக்காது. இங்கே பைப்லாம் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. தண்ணி எங்கேருந்து வரும்? இவ்வளோ ஆழத்தில் தண்ணி கிடந்தாக்க எங்கேருந்து நீங்கள் வந்து பைப்லாம் தண்ணி எடுப்பீங்க? பொது இதுலேருந்து தான் தண்ணி வரும். அரசாங்கம் வந்து பணம் ஒதுக்கப்படுது, எக்கச்சக்கமான காசு ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த அதை போய் ஒழுங்கான மக்களை போய் அது சென்றடையல. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் எந்த அளவு சிக்கலில் போய் மாட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அடுத்தாப்புல
ரஹிலா ஜெய்ரா பாலியா ஆஃப் பக்வானியா கிராம் பஞ்சாயத், கங்குனா டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ். இது மத்திய பிரதேசம். ஏற்கனவே பார்த்தது ஊபி, அடுத்தது குஜராத்து, இப்போ நம்ம பார்க்குறது மத்திய பிரதேசம். சுட்டரிக்கும் சூரியன், வறண்ட பூமி, பிளந்த மலைகள், இவற்றுக்கு இடையில் ஒவ்வொரு துளி நீருக்காகவும் போராடும் உயிர்கள். அருமையான வரி. இதை பாருங்கள், இது அதோட பெரிய டேஞ்சரு. அது அந்த கயிறை கட்டிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் ஏறுதுங்க. சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம், படிக்கக்கூடிய பிள்ளைங்க. அதை பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் அந்த பிள்ளைங்கள்லாம், பாவம். இந்த அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து கவனத்தில் செலுத்தாமல், கோவிலுக்கு ஒரு பிஜேபி அமைச்சர் போகிறாரு. அந்த கோயிலுக்கு போகிறப்போ, அந்த கோயிலுக்கு இவர் நடந்து போகிறப்போ கூடவே ஏர்கூலரும் அப்படியே வரிசையாக நகர்ந்துக்கிட்டே போகுது. எந்த அளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்க சொல்லும். கோயிலுக்கு வரக்கூடிய நீனு ஒன்று, கோவில் எல்லாத்துக்கும் நீ வந்து போட்டு கொடு. அது இல்லாமல் உனக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக நீ வந்து இப்போ கோவிலுக்கு வந்த நீ வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கூலரோடு வந்தேன்னாக்க எவ்வளோ திமிரு உனக்கு இருக்கும். இந்த மக்கள்லாம் நினச்சி பார்த்தா இது மாதிரி நடக்க வருமா? மக்கள் பொறுமையாக இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. மக்கள் இப்போ புரட்சி வெடிச்சிச்சுன்னா நீங்கள்லாம் காணாமல் போயிடுங்க. அரசியல்வாதிகளை, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன்.